சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாடங்களை நாம் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையாக செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது முக்கியமான ஒரு பகுதியை தான் நாம் பார்க்க போகின்றோம். கொடுப்பதால் பெருகும் என்ற பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம். கொடுப்பதால் பெருகும், இது முரண்பாடாக தெரிகிறது. சிறியது வளர பெறுகிறது, பெரியது வளர கொடுக்கிறது. ஜடம் வளர பெற வேண்டும். சாப்பிட்டு உடல் வளர்கின்றது, மனம் வளர கொடுக்கிறது. கொல்லத்தான் குறையாது. நம்ம கொடுக்க எப்பவுமே எதுவுமே குறையாது. கல்வியை கொடுக்க வளரும். கல்வி நம்ம பயில கல்வி நம்ம படிக்க அது வளர்ச்சி பெறும் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவால் கொடுக்க மட்டும் முடியும், பெற முடியாது. ஊற்று நீரை தரும், தொடர்ந்து தரும், திரும்ப அதனால் பெற முடியாது. அன்பு கொடுக்கும் தன்மையை கொடுக்கும், அதனால் பெற முடியாது. பெறுவதும் அன்பே. அறிவில்லாதவன் தன் அறிவை அறிவொளிக்கு கொடுத்தால் அறிவாளி அதை பெறுவதே தியாகம். ஏழை கொடுப்பதை செல்வந்தன் ஏற்பதும் அப்படியே என்பதை நடைமுறையில் அறிவது யோகம். கொடுத்தால் குறையாது, கொடுப்பதால் வளர இருக்க வேண்டும். அதாவது பிறருக்கு கொடுப்பதால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காமதேனு, அட்சய பாத்திரம், கற்பக விருஷகம் அது போன்றது தான். கொடுக்க அல்லாமல் குறைவில்லாமல் வந்து கொண்டு பெருகி கொண்டே போகும். அட்சய பாத்திரமாக வேண்டும். பல மடங்கு பெருகினால் பெருகாமல் இருப்பது என்ன? அளவு பெருகும், தரம் உச்சத்தை எட்டினால் பெருக முடியாது. தான் வளர பிறரை வளர்ப்பது ஆத்மா. காந்திஜி மற்றவர்களை வளர்த்தார், தன்னை வளர்த்து கொள்ளவில்லை. அது பெரிய ஆத்மா. அளவு கடந்து வளர்வது அனந்தம். அந்தமும் ஆதியும் இல்லாதது எப்படி வளரும்? எப்படி குறையும்? வளர்ச்சியும் தளர்ச்சியும் மற்றது பிரம்மம். வாழ்வில் நாம் பிரம்மமாவது ஸ்ரீ அரவிந்தர். ஸ்ரீ அன்னை பக்தராக இருப்பது பெரும் பாக்கியம். பெரியதுதான், சிறியதுதான். காந்தியும் நேருவும் பெரியவர்கள், பெரிய ஆத்மாக்கள். பல ஜென்ம புண்ணியத்தால் ஆசிரமம் வந்தவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள். எவ்வளவு பெரிய அருள் ஆனாலும் சனத்தில் செலவாகும். எந்த நிமிடமும் விழிப்பாக இருப்பது அவசியம். எவ்வளவு பெரியவர் என்பதை விட உயிர் ஆத்மா உண்டா என்பதே முக்கியம். சித்தி பெற்றவர்கள் உடலும் அழியும். அருள் உயிரோடு இருக்க ஒரு பொய் சொல்லக்கூடாது. ஒரு பொய் 100 ஜென்ம புண்ணியத்தை அளிக்கும். இது மனிதன் செய்யும் யோகம் இல்லை, இறைவன் செய்யும் யோகம். நமக்கு சரணாகதி மட்டுமே உரிமை. நாணயம், விசுவாசம், தூய்மை, கற்பு ஆகியவை ஒரு முறை தவறினாலும் போகும். ஆத்ம தூய்மை அதனினும் மென்மையானது. யோகம் பயில்வது பெரும் பாக்கியம். அது சரிவர செய்து தொடர்வது பெரும் சிரமம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுத்து நம்ம உதவி செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதை தான் இந்த பதிவில் நாம் அறிந்திருக்கின்றோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.